காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 27. எபிசோடு 26 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பஸ்ட் தடவையா கைசர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு நம்மளுக்கே டவுட் வருது. ஆனால் கைசர் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரன் மாட்டிட்டான்னு செம்ம ஹாப்பியாக இருக்காரு. நம்ம ஆள் பேனிக் ஆகிறத நிறுத்திட்டு எப்பவும் போல நம்மளோட ஃபுல் பவரையும் இறக்கி சண்டை செய்வோம்னு முடிவு பண்ணுறான். இந்த முடிவுக்கு வந்ததும் ஸ்வாடில் பவரை ஏற்றி ஒரு வெறித்தனமான கவுண்டர் அட்டாக் நம்மளால போடுறான். கைசரை நேராக பார்த்து முன்னாடி பாயிறான். கைசர் உடனே அந்த ஸ்டைலை பார்த்துட்டு இவன் ஷார்டன் கிட்ட இருந்து ஏதோ கத்துக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆளோட பவரை பார்த்து இது ஆரா டெக்னிக்னு கைசர் ஐடென்டிஃபை பண்றாரு. நம்ம ஆளு காத்துல பறந்து செம அட்டாக் பண்றான். கைசரும் அதை நேருக்கு நேர் மீட் பண்றாரு. ஆனா அந்த பேரை கைசர் ரிஜெக்ட் பண்றாரு. நீ உண்மைக்கு பக்கத்துல இருக்க, ஆனா இன்னும் மெயினான விஷயத்த மிஸ் பண்றேன்னு சொல்றாரு. கைசரோட சின்ன சின்ன மூமெண்ட்ல கூட இவ்வளவு பவர் இருக்கிறத பார்த்து அவர் நம்மளை விட எவ்வளவு பெரிய மாஸ்டர்னு நம்மளால ஃபீல் பண்றான். கைசருக்கு இந்த டெக்னிக்கோட நேம் அதெல்லாம் முக்கியம் இல்ல, இந்த ஃபைட்டு எவ்வளவு ஃபன்னா இருக்கிறது தான் மேட்டர்னு ஓப்பனா சொல்றாரு. ரெண்டு பேரோட ஸ்வாடு மோதி சும்மா நெருப்பு பறக்குது. எனக்கு பர்ஃபெக்டா பண்றதை விட ஃபன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கைசர் ஒரு கேம் மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து வெறித்தனமா அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்ல நம்ம ஆளு எஸ்கேப் ஆக முடியாம டிஃபென்ஸ் மட்டும் பண்றான். நம்ம ஆளு விட்டு கொடுக்காம கண்டினியூஸா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கைசருக்கும் நம்ம ஆளுக்கும் நடுவுல ஸ்கில் கேப் இருக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனா அந்த கேப் இவ்வளவு பெருசா ரீச் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கும்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்கல. ஹீரோங்கிறது வெறும் பொலிட்டிக்கல் டைட்டில் இல்ல, அது ஒரு முரட்டுத்தனமான பவர்னு நம்ம ஆளுக்கு இப்பதான் புரியுது. ஒத்து போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம ஆள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் ஒன்னா சேர்க்கிறான். கில்லிங் டெக்னிக், ஸ்பீடு, ரேபிட் ஸ்லாஷ், டிராகன் கிங் பவர்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முரட்டு புஷ் பண்றான். அந்த டெக்னிக் சும்மா நெருப்பு மாதிரி கைசரை நோக்கி பாயுது. இந்த அட்டாக் செம்ம எக்ஸ்ப்ளோசிவா அந்த ரூம்லயே வெடிக்குது. ஒரு மனுஷன் எப்படி டிராகன் பவரை யூஸ் பண்றான்னு கைசர் செம்ம இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆளு பப்பிள் ஃபோர்ஸோட கைசர் பக்கத்துல போறான். எலிமெண்டல் பவர் மாதிரி ஏதோ ஒன்று இந்த பையன் தொடுறான்னு கைசருக்கு செம ஷாக்கு. ஆளு ஃபுல் ஃபோர்ஸோட ஒரு செம அட்டாக்கா போடுறான். இதுதான் நமக்கு கிடைச்ச பெஸ்ட் சான்ஸ்னு நினைச்சு முழுசா இறங்குறான். கைசர் இதை பார்த்து பயப்படாம சும்மா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. இந்த பெரிய கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஆளு ரூனியன்ஸுக்கு நடுவுல விழுந்து கிடக்குறான். என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு புரியல. ஒரு வழியா கைசர் அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு பரவாயில்ல இந்த வீக்லிங் முடிச்சுக்கிட்டான்னு சொல்றாரு. மாலு ஷாட்டானோட ஸ்கில், டிராகன் கிங் பவர், எலிமெண்டல் ஃபோர்ஸ்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப ரேரான விஷயம்னு பாராட்டுறாரு. அப்போதான் நம்ம ஆள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்குன்னு நோட் பண்ணி க்ளோஸா பாக்குறாரு. உன்னோட சோல் ஸ்பிரிட் ரெலம் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு கைசர் சொல்றாரு. ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க பாஸ்ன்னு கேட்குறான். நம்ம ஆளு பல தடவை மரணத்தோட எஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதனாலதான் ஒரு மனுஷனால எலிமெண்டல் பவரை யூஸ் பண்ண முடியுதுன்னு கைசர் கெஸ் பண்றாரு. திரும்பவும் நம்ம ஆளு எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் சாதாரணமா சொல்லுங்கன்னு கேட்குறான். கைசரும் சிரிச்சுக்கிட்டே நீ தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு மெயினான கோல்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றாரு. உன்னோட கோல் ஏதோ ஒரு பவரை வாங்குறது இல்ல, என்னோட உண்மையான அட்வான்ஸ்மெண்ட்டை கத்துக்கிறது தான் சொல்றாரு. அதுதான் எலிமெண்டல் ஸ்வாடுன்னு அந்த பேரை வெளியே சொல்றாரு. எலிமெண்டல் பவருங்கிறது நேச்சரோட பவர். அது வாட்டர், ஃபயர், எர்த்து, விண்டுன்னு நாலா பிரியுதுன்னு கைசர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எலிமெண்டல் ஸ்வாட் இது நாளையும் ஃபேஸ் பண்ணி தான் வருதுன்னு சொல்றாரு. விண்டோட டெக்னிக்கை பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாரு. ஒரு பெரிய புயல் மாதிரி காத்து அந்த ரூமையே கிழிச்சிட்டு போகுது. இந்த விண்ட் டெக்னிக் ஈத்தருங்கிற சோர்ஸ்ல இருந்து வருதுன்னு கைசர் சொல்றாரு. நம்ம ஆளு உடனே இதை தன்னோட பவர் கூட கனெக்ட் பண்ணி பாக்குறான். கைசரோட ஆர்ட் சாதாரண ஸ்வாட் ஃபைட் மாதிரி இல்லாம மேஜிக் மாதிரி இருக்குன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. எலிமெண்டல் பவர் ஈத்தர்ல இருந்து வருதுன்னா ஏன் உங்களை சுத்தி என்னால ஈத்தரை ஃபீல் பண்ண முடியலன்னு நம்மாலு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறான். ஈத்தர் எப்படி எலிமெண்டல் பவரா மாறுதுன்னு ரொம்ப டீப்பா கேட்கிறான். கைசர் ரொம்ப கேஷுவலா தன்னோட ஸ்வாடுல ஃபயரை சம்மன் பண்ணி இதெல்லாம் நேச்சுரலாவே நடக்குதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இந்த ஆன்சர் நம்ம ஆளுக்கு செம காண்டாக்குது. ஈத்தர் இங்க இருக்கு, ஆனா உன்னால அதை இப்போதைக்கு ஃபீல் பண்ண முடியாதுன்னு கைசர் சொல்றாரு. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ளோவை லைட்டா ஃபீல் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ணி தான் இதை கத்துக்கணும், கண்ணுக்கு தெரிகிறத மட்டும் நம்பாதுன்னு கைசர் அட்வைஸ் பண்றாரு. அட்வைஸை கேட்டதும் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக்கை பத்தி நம்மளால யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா கைசர் அதை எலிமெண்டல் பவர்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு தெரியாத நம்மளோட அட்டாக்ல எலிமெண்டல் பவரை யூஸ் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுக்கிறான். மாலு சரியான ரூட்ல யோசிக்கிறான்னு கைசரும் பாக்குறாரு. உடனே நம்மால் தன்னோட ஃபுல் ஃபோர்ஸஸ் அட்டாக்கை காற்று மூலமாக பண்ண ட்ரை பண்ணுறான்.
முரட்டுத்தனமாக ட்ரை பண்ணுறான். ஆனால் அதில் சரியான பிரின்சிபல் இல்லை. கைசர் உடனே நம்ம ஆளை திட்டுறாரு, நீ தப்பான பவரை யூஸ் பண்ணுற, இது டிராகன் டங்கோட ஒரு ஃபேக் காப்பின்னு சொல்கிறாரு. டிராகன் டங் டிராகன்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம், மனுஷங்க அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. மனுஷங்களோட சோல் டிராகன்ஸை விட சின்னது, அதனால் மனுஷங்க இதை சரியாக யூஸ் பண்ண முடியாதுன்னு கைசர் சொல்கிறாரு. இந்த பவரை யூஸ் பண்ணும்போதெல்லாம் அது உன்னோட உடம்பையை டேமேஜ் பண்ணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ஃபேக் காப்பியை உருவாக்கினவன் ஒரு முட்டாள்னு திட்டுறாரு. அப்போதான் நம்ம ஆளுக்கு டிராகன் டங் பற்றி ஃபஸ்ட்டு தடவையாக எப்போ கேள்விப்பட்டோம்னு ஞாபகம் வருது. டிராகன்ஸ்லேயே சாங்சுரியில் பஹாமிட்டோட ஹார்ட்டை உறிஞ்சது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. அப்போ சிஸ்டம் டிராகன் டங் கற்றுக்கிட்டாச்சு, ஆனால் இப்போ யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சு. அது பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஃபேஸ் பண்ண ஒரு லாக்டு ஸ்கில்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். அவனோட ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் டிராகன் டங்லேருந்து வந்ததுன்னா ஃபியூச்சரில் அந்த உண்மையான ஸ்கில்லை அன்லாக் பண்ணிட்டா நாம் சேஃபாக யூஸ் பண்ணலாம்னு கெஸ் பண்ணுறான். ஆனால் கைசர் அவன் யோசிக்கிறத கட் பண்ணி உடனே ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. திரும்பவும் செம்ம முரட்டு ட்ரைனிங் போகுது. மாலோட ஸ்பெஷலான உடம்பு, கைசரோட டெமோ, அப்புறம் நிற்காம நடக்கிற ஃபைட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக எலிமெண்டல் ஸ்வாடோட பிரின்சிபலை நம்ம ஆள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். ஈத்தரை ஒரு மீடியமாக வச்சு ஸ்பிரிட் சைடிலிருந்து எலிமெண்டல் ஃபோர்ஸை இழுக்கிற சிஸ்டம் தான் இதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. ஒரு தடவை அந்த பிரின்சிபல் புரிஞ்சதும் அந்த டெக்னிக் நம்ம ஆளுக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்குது. அதை புரிஞ்சிக்கிறத விட யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு ஃபீல் பண்ணுறான். இப்போதான் நம்ம ஆள் சீரியஸாக கற்றுக்க தகுதியானவனு கைசர் ஒத்துக்கிறாரு. அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொடூரமாக இருக்கும்னு வார்னிங் கொடுத்துட்டு அன்னைக்கு கிளாஸை முடிக்கிறாரு. நம்மளும் அவரை மாஸ்டராக அக்செப்ட் பண்ணுறான். ரெஸ்ட் எடுக்கும்போது கூட நம்மளால சும்மா இல்லாமல் அவர்கிட்ட அடுத்தடுத்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கான். எலிமெண்டல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பித்ததும் அந்த ரூமில் மிதக்கிற அந்த பவர் எல்லாம் எலிமெண்டல் பவர் தானே புரிஞ்சுக்கிறான். கைசர் முதல்ல பார்த்தப்ப நம்ம ஆளோட பவரை ஷாட்டனோட டெக்னிக்னு ஏன் தப்பா நினைச்சாருன்னு இப்ப கேட்குறான். மனுஷங்களால எலிமெண்டல் ஸ்வாடை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அதுக்கு சேஞ்சா ஷாட்டன் உருவாக்குனது தான் இந்த ஆரான்னு கைசர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஷாட்டன் தன்னோட மெத்தடை மட்டும் வேர்ல்டுக்கு கொடுத்துட்டு என்னோட ஆர்ட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டான்னு கைசர் கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறாரு. கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஆரா டெக்னிக்கை கண்டுபிடிச்சது அந்த லெஜண்டரி ஷாட்டன் தான் நம்ம ஆளுக்கு இப்போதான் புரியுது. ட்ராக்கர் ஃபேமிலியோட இந்த முக்கியமான உண்மை எப்படி ஹிஸ்ட்ரியிலே இருந்து மறைஞ்சு போச்சுன்னு நினச்சி ஷாக் ஆகுறான். இந்த மேட்டரை கேட்டதும் அடுத்தடுத்தா ஸ்பிரிட் ரிலம்னா என்னன்னு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். கைசர் விண்டை கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. எலிமெண்டல் பவர் எப்படி சாதாரண வேர்ல்டுக்கு வருதுன்னு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு விண்ட் ஃபீல்டை எப்படி ஒரு அட்டாக்காக மட்டும் இல்லாமல் டொமைனாக யூஸ் பண்ணுறதுன்னு புரியுது. ஸ்பிரிட் ரெலம்னா இறந்ததுக்கு அப்புறம் போகிற உலகம், மெட்டீரியல் ரெலம்னா உசுரோடு இருக்கிறவங்க வாழ்கிற உலகம். இது ரெண்டுக்கும் நடுவில் ஈஸியாக போக முடியாதுன்னு கைசர் சொல்கிறாரு. அப்போ எப்படி என்னோட சோல் அங்கே கனெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் எப்படி ஒரு ஸ்பிரிட்டாக இங்கே வந்திருக்கீங்கன்னு நம்ம ஆளு கேட்குறான். இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு கைசர் கேஷுவலாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் வேர்ல்டுக்கு நடுவில் போயிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு டிராகன் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு அவர் சொல்லவும் நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுது. டிராகன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாதேன்னு இவன் சொல்லவும் கைசர் அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.